வணக்கம் மகாராஜா. வா சாரங்கா, இதை பார். ராஜா ஹீமாபிந்து உன்னை கௌரவிக்கிறதுக்காக அழைப்பிதழ் அனுப்பியிருக்காரு. எந்த ராஜாவுக்கு விஜயநகரத்து சிம்மாசனம் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருந்ததோ அப்படிப்பட்டவர் இவங்கள கௌரவிக்க அழைப்பிதழ் அனுப்பியிருக்காருனா இந்த விஷயம் சாரங்காவுக்கு உறுத்தலா இருந்தது. ஹீமாபிந்துவோட நோக்கங்கள் என்னன்னு சாரங்காவுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதனால அவர் என்ன நினைச்சார்னா, அவரு ராஜாவை சந்திக்க தன்னோட வீரர்களோட போகும்போது அப்ப அவரோட கும்பல்ல புத்திசாலி அப்புறம் தந்திரசாலிகளை கூடவே கூட்டிட்டு போனோம்னு நினைச்சாரு. அந்த மாதிரி ஆட்கள மாறு வேடத்துல அவர் தேடிக்கிட்டே இருந்தாரு. போங்க, போய் அவங்கள தேடுங்க. அவங்க இதுக்குள்ள போயிருப்பாங்களா? சுங்கி, அவங்க வந்துட்டாங்க. எந்த புத்திசாலி அப்புறம் தந்திரசாலிகளை சாரங்கா தேடினாரோ அவங்க சுங்கி முங்கி ரூபத்துல அவருக்கு கிடைச்சிட்டாங்க. சாரங்கா அவங்கள அவர் கூட போற கும்பல்ல கூட சேர்த்துக்கிட்டாரு. அந்த சமயத்துல ராஜா ஹீமா பிந்துவோட முகாம் விஜயநகரத்து எல்லை பக்கத்துல தான் இருந்தது. ஆனா அவங்க விஜயநகரத்தை அடையறதுக்காக போட்ட எந்த ஒரு சதியையும் சாரங்காவோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எடுப்படல. அந்த சாரங்காக்கு முன்னாடி நம்ம ராஜ்ய அரசியலையும் நடத்த முடியல, கூட்டு அரசியலும் பண்ண முடியல. அப்புறம் மகாராஜா ஒரு சந்தோஷமான செய்தி. சாரங்கா நம்ம அழைப்பிதழ ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. நாம அவருக்கு அப்படி ஒரு வரவேற்பை கொடுப்போம். அவரால் அதை மறுக்கவே முடியாது. வா சாரங்கா, உன்னை வரவேற்கிறோம். வணக்கம் மகாராஜா. எங்க ராஜ்யத்தோட குடிமக்களோட பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. அடேங்கப்பா, அற்புதம். நானும் உன்னை ரொம்ப கௌரவிக்க விரும்புறேன் சாரங்கா. உள்ள வா. வாருங்கள் சாரங்கா, வாருங்கள். இதோ உங்களுக்கான பரிசு. மகாராஜா, என்ன இது? நான் உன்னை விஜயநகரத்தோட ராஜாவா அறிவிக்க போறேன். இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த கிரீடத்துக்கு தகுதி உடையவன் நான் இல்ல, ராஜா வித்யாதர். சாரங்காவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ராஜா ஹீமா பிந்து அவருக்கு எல்லா விதமான பேராசைகளை காட்டினாரு. எடுத்துக்கோ சாரங்கா. வேண்டாம் மகாராஜா. இன்னும் காட்டுங்க. இவ்வளவு அபரிமிதமான செல்வத்தை கொடுத்தும் சாரங்கா தன்னுடைய மகாராஜாவுக்கு துரோகம் பண்ண விரும்பவே இல்ல. கோபம் ஏற்பட்டு மகாராஜா தன்னோட வீரர்களுக்கு உத்தரவிட்டாரு. இவனை கொண்டு போய் இரும்பு கம்பிகளான கூண்டுல போடுங்க. தன்னோட மந்திரிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய பார்த்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு. அங்க இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருந்தது. மகாராணிக்கு விதவிதமா துணிகளை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அவங்களுக்கு பரிசா துணியை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்திட்டோம்னா அவங்க கிட்ட மந்திரிய விடுதலை பண்ண சொல்லி கோரிக்கை விடலாம். அப்ப துணியை கொடுத்து மந்திரி ஐயாவை விடுதலை செய்ய சொல்லி சொல்லுவோம். நம்ம கிட்டதான் துணி இல்லையே, ஒண்ணுதான் இருந்தது. அதையும் மகாராஜாவுக்கு பரிசா கொடுத்துட்டோம். இங்க வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப சுங்கியும் முங்கியும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் இந்த பக்கத்துல இருந்து தானே வந்துகிட்டு இருந்தது. அங்க போய் பாப்போம்.
அதுதான் நடந்தது. அந்த துணி சுங்கி முங்கி மூலமா மங்குவோட கைக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா மகாராணி கையில கிடைச்சது. அடேங்கப்பா, இவ்வளவு மென்மையான அற்புதமான ஒரு துணியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி சொல்லுங்க, இதோட விலை எவ்வளவு? மங்கு அந்த துணிக்கு பதிலா தன்னோட மந்திரிக்கு விடுதலை கேட்டாரு. ஆ, அப்படியா? சரி. ராத்திரி ராஜா மகாராணி கையால சுவையான சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாரா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை விட்டுடுங்களேன். நாளைக்கு பேசிக்கலாம். சொல்றது கேளுங்க, அவரை விடுதலை செஞ்சிடலாங்க. அப்படியா? சரி. காலையில விடிஞ்சதும் மந்திரி சாரங்காவை மரியாதையோட விடுதலை பண்ணுங்க. என்ன? பாருங்க, இது மகாராஜாவோட உத்தரவு. அப்படியே ஆகட்டும். ஆனா இங்க இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அவரு காலையில விடியறதுக்குள்ளேயே இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். ஏன்னா காலையில விடிஞ்சதுமே அவங்களோட ரகசியம் தெரிஞ்சிரும். ஏன்னா எந்த துணிய கொடுத்து அவங்க சாரங்காவை விடுதலை செஞ்சாங்களோ அது மகாராஜாவுக்கு கொடுத்த பரிசு. இப்படி ஒரு கடுமையான சமயத்துல முங்கிக்கு ஒரு யோசனை தோணிச்சு. அவன் ராத்திரிய பகலா மாத்திட்டான். இன்னைக்கு என்ன எப்பயும் இல்லாம சீக்கிரம் விடுஞ்சிருச்சு. சேவல் கூவுற சத்தத்தை கேட்டு வீரர்கள் மட்டும் இல்ல, ராஜா ஹீமா பிந்துவோட தூக்கம் கூட கலைஞ்சு போச்சு. காலையில விடிஞ்சோம், சேவலும் கூவிடுச்சு. இப்பவாவது மந்திரிய விடுதலை பண்ணுங்க. சரி சரி. வீரர்களே, மந்திரிய விடுதலை செஞ்சது யாரு? நீங்க தானே உத்தரவிட்டீங்க மகாராஜா. அதாவது காலையில விடிஞ்சோன இவரை விடுதலை செய்யுங்கன்னு. ஆனா இப்ப காலையில எங்க விடிஞ்சது? புடியுங்க அவங்கள. அவங்க இந்த பக்கம் தானே போனாங்க, எங்க போயிருப்பாங்க? அவங்கள சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க, எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. ராஜா வந்துட்டாரு, சீக்கிரமா போயிடலாம். அவங்கள பிடிங்க. இனிமே உன்னோட சிரிப்பு எதுக்குமே வேலைக்கு ஆகாது சாரங்கா. உங்களை சுத்தி கொஞ்சம் பாருங்க மகாராஜா. நீங்க விஜயநகரத்தோட எல்லையில இருக்கீங்க. இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கங்க. நீங்க எங்களோட எல்லையை தாண்டினதுக்காக உங்களை எங்களால கைது செய்ய முடியும். அப்புறம் இந்த மாதிரி தான் சாரங்கா அப்புறம் சுங்கி முங்கியும் ராஜாவோட சதிய முறியடிச்சாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media.